என் தங்கமே, உன் மனசில் ஒரு பெரிய சுமையாக மாறி நிற்கும் அந்த சொத்து சண்டைகள், குடும்பத்தினரிடையே ஏற்பட்ட அந்த வேதனை, அந்த பிளவுகள், இவை எல்லாம் ஒரு நாள் முடிவுக்கு வரும் என்று நம்பு. ஏனெனில் அம்மன் அருள் வந்து சேரும் போது, மனிதன் செய்ய முடியாததை தெய்வம் செய்து முடித்துவிடும். உன் கண்ணீரை வீணாக்க மாட்டாள் அம்மன். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உன் மனசு நல்லது, அதனால் தான் நீ இன்னும் நிம்மதியாய் இருக்கிறாய். ஆனால் இனிமேல் அந்த நிம்மதி முழுமையாக உன்னிடம் திரும்பி வரும் காலம் தொடங்கிவிட்டது என் தங்கமே. சொத்து என்றால் அது ஒரு பொருள் மட்டும் அல்ல, அது ஒரே குடும்பத்தில் உள்ள அன்பையும் நினைவுகளையும் பெற்றோரின் ஆசிகளையும் பிரதிபலிக்கும் ஒன்று. ஆனால் சில சமயம் அந்த சொத்து தான் குடும்பத்தை கிழித்து விடுகிறது. யாரோ ஒருவர் பேராசை பிடித்து, யாரோ ஒருவர் துன்பப்பட, யாரோ ஒருவர் மனம் உடைந்து வீடு வீட்டாக மாறி போகும். ஆனால் என் தங்கமே, அப்போது தான் அம்மன் சோதிக்கிறாள். நீ நியாயத்திற்காக நின்றிருக்கிறாயா என்று அவள் பார்க்கிறாள். நீ உன் மனதை புனிதமாக வைத்து கொண்டிருக்கிறாயா என்று பரிசோதிக்கிறாள். நீ துன்பப்படுவது அவளுக்கு தெரியாமல் இருக்காது. ஒரு நாளை நினைச்சு பாரு, நீ துக்கத்தில் அழுதபோது யாரும் உன்னை ஆறுதல் கூறவில்லை. ஆனா அந்த இரவில் உன் கனவில் ஒரு தெய்வீக ஒளி தெரிந்ததா? அது அம்மன் தான். அவள் வந்து உன் நெஞ்சில் ஒளி பூசினாள். உனக்கு சக்தி கொடுத்தாள். நீ எழுந்து நிற்கச் சொன்னாள். அந்த நிமிடம் முதல் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஆரம்பித்தது. இன்னும் அது முழுமையாவதில் தான் தாமதம். அம்மன் கணக்கு தாமதமாகலாம், ஆனா தவறாது என் தங்கமே. நீ எத்தனை வழிகளில் முயற்சி செய்தாய், பேசி பார்த்தாய், சமரசம் செய்தாய், வழக்குகளில் நேரம் செலவிட்டாய். ஆனா மன நிம்மதி கிடைக்கல. ஏனெனில் மன அமைதி தெய்வ அருளால் தான் வரும். நீ வராகி அம்மன் முன்னால் உட்கார்ந்து உன் மனத்தில் உள்ளதை சொல். அம்மா, நான் யாரிடமும் தீமை செய்யவில்லை. நான் நியாயத்தை காப்பாற்ற முயற்சி செய்தேன். இப்போ நீயே நீதியை நடத்தணும் என்று சொல்லு. அதே சமயம் மற்றவர்களுக்காக மன்னிப்பு உணர்வையும் மனதில் வை. ஏனெனில் மன்னிப்பு இல்லாமல் அருள் வராது. நீ நம்பு தங்கமே, அம்மன் ஒரு பாத்திரம் கூட சண்டையால் உடைந்தால் அதை மீண்டும் ஒன்றாக சேர்க்கும் சக்தி கொண்டவள். அவள்தான் மகிஷாசுரனை அழித்தவள், அவள்தான் நீதியின் வடிவம். நீ அவளை மனதில் தியானிக்கும்போது உன் குடும்பம் முழுக்க அமைதி வந்து சேரும். அந்த சொத்து சண்டைகளில் வெற்றி பெறுவது பணத்தில் இல்லை, உண்மையில்தான். உண்மையான மனிதர் அடைந்த வெற்றிக்கு தெய்வம் துணையாக இருக்கும். அம்மன் உன்னிடம் சொல்லும் உபதேசம் இதுதான்: நீ உன் மனதை சுத்தமாக வை. பிறருக்கு தீமை வேண்டாமென்று நினை. உன் வீட்டில் என் நாமத்தை தினமும் கூறு. அந்த சக்தி சொத்து சண்டைகளை தீர்க்கும் வழியாக மாறும். பல குடும்பங்களில் நான் பார்த்திருக்கிறேன், அம்மன் வழிபாடு தொடங்கியவுடன் நீண்ட வருடங்களாக இருந்த சண்டைகள் தானாகவே முடிந்து போகும். யாரோ ஒருவர் நல்ல எண்ணம் கொண்டு மன்னிப்பு கேட்பார். யாரோ ஒருவர் தன்னால் செய்த தவறை ஒப்புக்கொள்வார். அது எப்படி சாத்தியம் தெரியுமா? அது அம்மன் அருள் வேலைதான். என் தங்கமே, ஒரு நாள் நீயும் இதை அனுபவிப்பாய். நீ உன் மனதில் நான் எந்த தவறும் செய்யவில்லை என்ற நம்பிக்கையோடு அம்மனை நினை. அவள் உன் வாழ்வை சுத்தம் செய்வாள். நீயும் உன் குடும்பமும் ஒரே வீட்டில் சிரிப்பாய். அந்த நாள் அதிக தூரம் இல்லை. நீ உன் கையில் ஒரு தீபம் ஏற்றி, அம்மா, நீயே வழி காண்பி என்று சொல்லு. அந்த தீபத்தின் ஒளி உன் வீட்டின் இருண்ட மூலைகளையும் ஒளிரச் செய்யும். சொத்து சண்டை என்பது ஒரு காரணம் மட்டுமே, ஆனால் உண்மையில் அது ஒரு பரிசோதனை. நீ அன்பை காக்கிறாயா அல்லது பேராசையை அனுசரிக்கிறாயா என்பதற்கான பரீட்சை. நீ அன்பை தேர்வு செய்தால் அம்மன் உன் பக்கம் நிற்பாள். நீ கோபம் விடும்போது அவள் அமைதியை தருவாள். நீ மனம் உடையும்போது அவள் கைகளால் உன்னை தழுவுவாள். அவள் புனிதமான ஆற்றல் உன் வீட்டை சுற்றி ஒரு தெய்வீக கவசம் போல் நிற்கும். அம்மன் அருள் வந்து சேரும் போது சண்டை மட்டும் அல்ல, உன் மனத்துக்குள் இருக்கும் பயம் கூட மறைந்து போகும். நீ நிம்மதியுடன் உறங்குவாய். உன் கனவுகளில் நல்ல சக்திகள் வந்து உன்னை வழி நடத்தும். சில சமயம் அம்மன் உன் வாயிலாகவே பேசுவாள். என் பிள்ளையே, நீ அழாதே. உன் வாழ்க்கை நல்ல பாதையில் போகும் என்று சொல்வாள். அந்த வார்த்தைகள் உன்னிடம் உள்ள பலத்தை உனக்கே நினைவூட்டும். நீ உன் குடும்பத்தினருக்கு அன்பாக நடந்து கொள். யாரும் உன்னை காயப்படுத்தினாலும் நீ சாந்தியுடன் இரு. ஏனெனில் அம்மன் உன் பக்கத்தில் நிற்கிறாள். உன் சாந்தமான மனம்தான் அந்த சண்டையை தணிக்கும் தண்ணீராக மாறும். ஒரு நாள் அவர்கள் உன்னிடம் வந்து, நீயே உண்மையானவன், நீயே நியாயமானவள் என்று ஒப்புக்கொள்வார்கள்.
அந்த நாளில் நீ கண்ணீருடன் நன்றி சொல்வாய், அம்மா இது உன் அருளால் தான் என்று. நீ இதை நம்பு தங்கமே. அம்மன் அருள் வரும் போது சட்டம் கூட உன் பக்கம் திரும்பும். நீதிமன்ற முடிவுகள் கூட உனக்கு சாதகமாக மாறும். அதற்காக நீ செய்ய வேண்டியது ஒரே ஒன்று, உன் மனதை நம்பிக்கையுடன் வைத்திரு. கோபம், துக்கம், பயம், அவமதிப்பு இவை அனைத்தையும் அம்மன் பாதத்தில் வை. அவள் அதை தாங்கிக் கொள்வாள். நீ உன் மனத்தை சுத்தப்படுத்தி உன் வாழ்க்கையை அமைதியாக வாழத் தொடங்கு. அம்மனை தினமும் காலை எழுந்தவுடன் ஓம் வராகி அம்மன் சரணம் என்று சொல்லு. அந்த மந்திரம் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை ஏற்படுத்தும். நீ பேசும் வார்த்தைகளில் சக்தி வரும். நீ அமைதியாக இருந்தாலும் உன் ஆற்றல் எல்லோரையும் கவரும். அப்போதே உன் குடும்பத்தினரின் மனமும் மாறத் தொடங்கும். யாரும் உன்னை எதிர்க்க முடியாது, ஏனெனில் உன் பின்புறம் அம்மனின் அருள் நிற்கிறது. என் தங்கமே, நீ ஒருபோதும் யாருக்கும் தீமை நினைக்காதவள். அதனால்தான் அம்மன் உன்னை விரைவில் உயர்த்தப் போகிறாள். சொத்து சண்டைகள் என்ற வார்த்தை இனிமேல் உன் வாழ்க்கையில் இருக்காது. அது சொத்து ஆசீர்வாதம் ஆக மாறும். பெற்றோர் விட்டுச் சென்றது உனக்கு நல்லதாய் மாறும். நீ பெற்றவர்களாக இருப்பாய், உன் பிள்ளைகள் அந்த அமைதியை கண்டு மகிழ்வார்கள். நீ இப்போதே உன் மனதில் சொல்லு, அம்மா நான் உன்னிடம் முழுமையாக ஒப்படைத்தேன். நீயே என் வழிகாட்டி. அந்த ஒப்புதல் உன் வாழ்க்கையை புதிய பாதைக்கு இட்டுச் செல்லும். சில நாட்களில் உன் வீட்டில் நல்ல செய்திகள் வரும். வழக்கு முடிவுகள் நல்லபடி வரும். உறவினர்கள் சிரித்து பேசுவார்கள். அந்த மகிழ்ச்சி நிமிடத்தில் நீ நினைவு கூறுவாய், இந்த சிரிப்புக்காக நான் எத்தனை கண்ணீர் வடித்தேன் என்று. ஆனா அதே சமயம் நன்றி சொல்வாய், அம்மா நீயே காரணம் என்று. என் தங்கமே, இதை நினைவில் வை. சொத்து சண்டைகள் தீரும். ஆனால் அதற்கு முன் உன் மனசு சுத்தமாக இருக்கணும். எந்த தவறும் உன் மனதில் வைக்காதே. யாருக்கும் தீமை வேண்டாதே. உன் அன்பு தான் உன் ஆற்றல். உன் நம்பிக்கை தான் உன் ஆயுதம். உன் வழியில் அம்மன் தான் வெளிச்சம். நீ அந்த வெளிச்சத்தை பின்தொடர்ந்தால் உன் வாழ்க்கை தானாக ஒளிரும். அம்மன் உன் வீடு முழுவதும் அருளை பொழியட்டும் என் தங்கமே. நீ அமைதியுடன் வாழ்வாய். உன் குடும்பம் ஒன்றாக சேரட்டும். உன் வாழ்க்கை முழுக்க ஆனந்தம் நிறைந்ததாகட்டும். உன் இதயம் என்றும் சொல்லட்டும், அம்மா நீயே என் சக்தி, நீயே என் சாந்தி. அன்பு என்பது பேசாமல் உணர வைக்கும் சக்தி. ஆனால் அதை பேசி வெளிப்படுத்தினால் அது இரட்டை சக்தியாக மாறும். நீ உன் குடும்பத்தினரிடம் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லு. அந்த வார்த்தை அவர்களின் மனதை உருகச் செய்துவிடும். சில சமயம் மனிதர்கள் பாசத்தை காணாமல் தவிக்கும் போது அந்த ஒரு சொல்லே அவர்களின் இதயத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியும். நீ சொல்லும் ஒவ்வொரு அன்பு வார்த்தையும் அம்மன் உன் வாயால் பேசுவது போல இருக்கும். என் தங்கமே, சில சமயம் குடும்பத்தில் பாசம் குறைவதற்கான காரணம் வெளிப்புற சிக்கல்களல்ல, அது நம்முள் இருக்கும் அகங்காரம் தான். நான் தான் சரி, அவன் தான் தவறு என்ற எண்ணம் பாசத்தின் வாயிலை மூடுகிறது. ஆனால் நீ ஒரு முறை மனதை திறந்து, சரி நான் மாறுகிறேன், நமக்குள் அமைதி வேண்டும்தான் முக்கியம் என்று சொன்னால் அந்த நொடியே அம்மன் உன்னிடம் கையெடுத்து ஆசீர்வதிப்பாள். அகங்காரத்தை விட்டுவிடும் மனிதன் தான் உண்மையில் பெரியவன். ஏனெனில் அவன் தான் அன்பின் வடிவம். நீ ஒருபோதும் நினைத்து பார்த்தாயா, ஒரு வீடு சண்டையால், வெறுப்பால், சத்தத்தால் நிரம்பி இருந்தாலும் அங்கு ஒரு சின்ன பாசம் நிறைந்த செயல் நடந்தால் அந்த காற்று முழுவதும் மாறி விடுகிறது. அது ஒரு சிரிப்பு, ஒரு பார்வை, ஒரு மன்னிப்பு, அல்லது ஒரு நன்றி என்ற சொல்லாக இருக்கலாம். அந்த நொடியில்தான் அம்மன் அங்கே இறங்கி, இங்கே என் பிள்ளைகள் அன்பை கற்றுக்கொள்கிறார்கள் என்று ஆசீர்வதிப்பாள்.